மூளை இல்லாதவங்களா, இது ஒரு முக்கியமான பாடத்திட்டம். அடுத்து வர எல்லா சப்ஜெக்ட்லயும் இது மெயினான ஒரு வகையில இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியா இருக்கும். அதுல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர்ஸ்ல இருக்கிற வீடியோஸ் முதல்ல போய் பார்த்துட்டு அப்பதான் இந்த வீடியோ கொஞ்சமாவது புரியும். முதல்ல நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, உடம்பு, மனசு, அப்புறம் சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து நிறைய விஷயம் அமையுது. சொந்தம், பந்தம், இந்த மாதிரி நிறைய விஷயம் அமையுது. இதுல நம்ம பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இயற்பியலா நம்ம உடம்புல எலும்பு, நரம்பு, சதை இதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. இதுல வந்து எதை ஸ்ட்ராங் எதை வீக் நீ சொல்ற அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன். ஒரு போருங்கிற பட்சத்துல ஹைட்டா இருக்கிறவன் டாமினன்ட் பண்றான் அப்படின்னா, ஒரு சர்வைவல் டெஸ்ட் எப்படின்னா, ஒரு இடத்துல நெருப்பு பத்திக்கிச்சு, அந்த இடத்துல இருந்து வெளியே போறதுக்கு ஒரே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கு, அந்த குகையில குட்டையா இருக்கிறவங்க மட்டும் தான் போக முடியும் அப்படின்னா, இந்த ஹைட்டா இருக்கிறவங்க எல்லாம் அங்க மாட்டிப்பாங்க, குட்டையா இருக்கிறவங்க ஆப்போசிட்ல கடந்து அங்க சர்வைவல்ல ஜெயிச்சிருவாங்க. இப்போ எதை ஹைட் வந்து பலம்னு நம்ம நினைச்சோம்னா, அந்த சூழ்நிலையை பொறுத்து ஷார்ட் வந்து பலமாகி போயிருது. வேதியெல்லாம் நம்ம உடம்புல பலம் பலவீனம்னு ஒன்று இருக்கு. எப்படின்னா, இப்போ ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா, அந்த வியாதிக்கான எதிர்ப்பு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு சக்திங்கிறது உங்க உடம்புல இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கு அப்படின்னா, அந்த நியூட்ரியன்ஸ் நல்லா இருக்குன்னா அந்த இதை சர்வே பண்ணி நீங்கள் ஈஸியாக பொழைச்சி வாழ்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. கெமிக்கலாக வந்து உடம்புல எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கும். அதே மாதிரி பயாலஜிக்கலா, அதாவது இப்போ ஒரு அப்பா அம்மாட்ட இருந்து வந்த ஒரு ஜீன் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து வாழையடி வாழையா ஒரே இடத்துல வாழ்ந்துருப்பாங்க, அதுக்கான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரென்த் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து பயாலஜிக்கலா பிறப்பால் வந்து கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒருத்தனுக்கு வந்து நல்ல ஆழமா பதியுதுன்னு வைங்களேன். இப்போ ஒருத்தனுக்கு வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லும் போது 1 மடங்கு பதியுது, ஒருத்தனுக்கு 2 மடங்கு, ஒருத்தனுக்கு 10, ஒருத்தனுக்கு 100, ஒருத்தனுக்கு 1000 மடங்கு பதியுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ கிளாஸ்ல வந்து அவன் நல்லா அப்சர்வ் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து அந்த மெமரி பவர்னு சொல்ற அந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த், உளவியல் பலம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஆனா அதே ஒரு இடத்துல பலவீனம் ஆயிரும். எப்படின்னா, மற்றவங்கள வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா படிக்கிற பசங்களை வந்து சின்னதாக வாத்தியார் ஏதாவது சொன்னாலோ இல்லை ஏதாவது லைட்டாக அடிச்சா கூட அவன் மைண்ட்ல வந்து 1000 மடங்கு அது பதியும். அதுவே ஒருத்தனை போட்டு உரின்னு உரிப்பாங்க, அவனுக்கு வந்து உண்மையிலே வந்து அடுத்து என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கிறது ஞாபகமே இருக்காது. அவன் வாட்டுக்கு அடிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதை மறந்துட்டு போயிட்டே இருப்பான். இவனுக்கு 1000 அடி அடிச்சாலும் 1 மடங்கு பதிஞ்சிட்டு அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அவனுக்கு 1 அடி அடிச்சா போதும் 1000 மடங்கு அவன் மூளையில பதியும். ஸோ இது ஸ்ட்ரென்த்தா வீக்னஸா அப்படின்னு கேட்டா சூழ்நிலையை பொறுத்து தான் இதுவும் அமையுது.